السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவருடைய நபி நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் உண்டாவதாக. நம்முடைய இந்த நேர தலைப்பு ஊர் மக்கள் வளம் பெற நலம் பெற சில முக்கிய உபதேசங்கள். அல்லாஹ்வும் அவருடைய நபியும் ஒரு ஊர் நன்மையை நீடிச்சு அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்ற ஊராக பரக்கத் நிறைந்த ஊராக இருக்க வேண்டும் என்றால் என்னென்ன மாதிரி அந்த ஊர் எப்படி இருக்க வேண்டும், மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறாங்க என்பதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒரு ஊர் அப்படின்னா நிறைய குடும்பங்கள் உள்ளதா இருக்கும், நிறைய வீடுகள் இருக்கும். அந்த மக்கள் எல்லாம் அந்த ஊர்ல ஒண்ணு ஏதோ ஒரு வியாபாரங்கள் மூலமா விவசாயத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரம் தங்களுக்கு தேவையானதெல்லாம் தேடிக்கொள்வாங்க. அப்படின்ற ஒரு குடும்பம் என்ன, அந்த தாய் தந்தை பிள்ளைகள் கணவன் மனைவி சகோதரர்கள் சகோதரிகள் இப்படி குடும்பமாக இருந்து ஒரு ஊர் உருவாகும். இப்ப நம்ம எங்கிருந்து இதை ஆரம்பிக்கணும்னா, இது எதுவுமே இல்லாம ஒரு பொட்டல் காடா ஒரு வீடு கூட இல்லாம எந்த ஒரு உணவுக்கு வசதி இல்லாம ஒரு ஊரை கற்பனை செய்து கொள்ளுங்க. அந்த ஊர் அது இன்னும் ஊரே இல்லை, ஏன்னா எந்த குடும்பமும் இல்லை, மக்களே இல்லை, கண்ணுக்கு எட்டிய வரைக்கும் மண் மட்டுமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஊர் உருவாகுது. அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு அல்லாஹ் தஆலா எல்லா பரக்கத்துகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். எல்லா வித ரிஸ்க்கும் அந்த ஊர்ல கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா எந்த ஊர் உங்களுக்கு ஞாபகம் வரும்? நான் சொன்ன மாதிரியான ஒரு பூமி, ஒரு பொட்டல் காடு, அப்படி ஒரு இடம் பிறகு ஒரு ஊராக மாறி அங்கே அல்லாஹ் தஆலா எல்லா நன்மைகளையும் பலன்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறான். அப்படின்னா அப்படி ஒரு ஊரை நம்முடைய வரலாறுல நம்ம எந்த ஊரா நினைக்க முடியும்? வரலாறுல ஞாபகம் வருதா? மக்கா. அல்ஹம்துலில்லாஹ், சரியான பதில். மக்கா ஒரு காலத்துல எந்த வசதியுமே இல்லாம, தண்ணீர் வசதியோ அல்ல மனிதர்கள் வாழ்வதற்கான எந்த அடிப்படை தேவை எதுவுமே இல்லாத ஒரு பொட்டல் பூமி, ஒரு பாலைவனம், வெறுமனே பாறைகளோ மண்ணை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஊர் உருவாகுது. முதல் தடவையா அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் கை குழந்தையா இருக்கக்கூடிய பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தையா இருக்கிற இஸ்மாயிலையும் கொண்டு போய் விடுறாங்க. அல்லாஹ் துஆ செய்றாங்க, அல்லாஹ்வே தன்னுடைய குடும்பத்தாருக்கு எல்லா புறத்திலிருந்து இந்த இவங்களை நேசிக்கக்கூடியவர்களாக உள்ளங்களை திருப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லா பக்கங்களிலிருந்து கனி வர்க்கங்களை ரிஸ்கை இவர்களுக்கு வழங்குன்னு கேட்கிறாங்க. இங்க இருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒரு எந்த அடிப்படையும் வசதியுமே இல்லாத ஒரு இடத்துல கூட அல்லாஹ் தஆலாவிடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக, அல்லாஹ் பக்கம் திரும்புவதன் மூலமாக அந்த ஊருக்கு எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா கொண்டு வருவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த துஆவின் காரணமாக ஒரு மக்கான ஒரு ஊர் உருவாகுது. அந்த ஊர்ல உலகத்தில் எங்கேயே கிடைக்காத தண்ணீர் கிடைக்குது, ஜம்சம் தண்ணீர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரை விட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க. அங்க தண்ணீரே இல்லாத அந்த நேரத்துல தாகத்துல குடிக்கும் போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகனுக்கும் தனக்கும் தண்ணீர் இல்லாமல் நினைக்கும் போது அல்லாஹ்வுடைய உதவியால அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து இஸ்மாயிலுடைய காலடியில தோண்டி விடப்பட்ட பிறகு அந்த ஜம்சம் தண்ணீர் ஊற்று பெருக்கெடுத்து ஓடுது. பிறகு அந்த இடத்துல பாத்தி கட்டி அந்த தண்ணீர் அந்த இடத்துல அப்படியே ஒரு கிணறாக மாறி அந்த கிணறு இன்று வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத தண்ணீர் கிடைச்சு கொண்டிருக்கு. அப்போ ஒரு ஊர் மக்கள் வளர்த்தர முடியும். அல்லாஹ் நாடி விட்டான்னா, அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்து விட்டா ஒரு பொட்டல் பூமியில
உலகத்துல கூட வற்றி போகாத தண்ணீர் கழித்துக் கொண்டே இருக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால், அல்லாஹ்வுடைய அற்புதத்தால். அப்ப இது தௌஹீதை கொண்டு உருவான அற்புதம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்களுடைய தாய் ஹாஜருடைய ஈமானால் ஏற்பட்ட அற்புதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் அந்த கட்டளைக்கு தான் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மனைவியையும் அதுவரைக்கும் தனக்கு குழந்தையே இல்லாமல் இருந்து 85 வயசுல தனக்கு முதல் தடவையாக அல்லாஹ்வுடைய ஆண் குழந்தையை கொடுக்க அந்த குழந்தையையும் அந்த தாயை கொண்டு போய் தன்னந்தனியா விட்டு வா அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டோம். அதற்கு கூட கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா? அந்த கீழ்ப்படிந்ததற்காக நடந்த அற்புதம். அதுதான் சம்சம் தண்ணீர். ஒரு ஊர்னா முதல்ல தண்ணீர் வசதி, தண்ணீர் வசதியாக தேவையான அளவுக்கு கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய அருள் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கணும். அதன் மூலமாக பல பரக்கத்துகள் அதிகரிக்கணும். ஏன்னா தண்ணீர் இல்லாம நம்ம வாழ முடியாது. தண்ணீர் இருந்தால்தான் அந்த மரம் செடி கொடிகள் விளையும். தண்ணீர் இருந்தால்தான் நாம் சுத்தம் செய்ய முடியும். தண்ணீர் இருந்தால்தான் குடிக்க முடியும். தண்ணீர் தாகத்திற்கும் உணவே இல்லாத போது கூட நமக்கு தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதை கொண்டு நம்ம உயிரை பிடிச்சுக்க முடியும், உயிர் வாழ முடியும். தண்ணீர் இல்லை என்றால் எந்த உணவு கூட விளையாது. அப்ப அந்த தண்ணீர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானத்திலிருந்து நமக்கு இறக்கப்படுறதோ, பூமியில் அது தோண்டப்பட்டு ஊத்துகளால் பெருக்கெடுத்து நமக்கு கிடைக்கிறதோ அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமா, கருணை, கொடை. இந்த கொடைய முதல் தடவையாக அல்லாஹ் தஆலா மக்கா உருவதற்கு அதையே ஆதாரமாக வைக்கிறான். அப்ப ஒரு ஊர் மக்கள் தண்ணீர் வசதி உள்ளவர்களாக இருந்தால்தான் அந்த ஊர்ல முதல்ல இருக்கவே முடியும். இல்லைன்னா அவங்க வாழவே முடியாது. அந்த ஊரை காலி செய்துட்டு கிளம்பிடுவாங்க. எங்க தண்ணீர் இருந்தோ அதை தேடி போயிடுவாங்க. எப்படி பறவைகள் தண்ணீரை தேடி அந்த உணவுக்காக தேடி பறந்து போய் தாகம் எடுக்கும் போது அந்த தண்ணீரை குடிச்சு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய உயிரை காப்பாற்றுகிறதோ அது போலத்தான் மனிதர்கள் கூட தண்ணீர் இல்லாம வாழ முடியாது. அதை தேடி அவர்கள் போக வேண்டிய நிலைக்கு வருவாங்க. அப்ப இங்க மக்காங்கிற ஒரு ஊராக இல்லாத போது இங்கிருந்து மக்காவை தேடி அந்த இடத்துக்கு போனவங்க அங்கிருந்து திரும்ப தண்ணீரை தேடி எங்கே போகல. அல்லாஹ் அவங்க இடத்துக்கு தண்ணீரை கொண்டு வரான். அவங்களுடைய காலில் ஒரு குழந்தை இஸ்மாயில் விரட்டு அழுதுட்டு இருக்கும் போது அவருடைய கால்களை விரிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த குடிகால் பகுதியிலிருந்து தண்ணீர் ஊற்று எடுத்து பிறக்குது. அப்ப அல்லாஹ் தஆலாவை நம்பி ஈமானில் உண்மையாக இருந்து அல்லாஹ்வுடைய உதவி கேட்டா அல்லாஹ் தஆலா அந்த உதவியின் காரணமாக ஒரு ஊர் மக்கள் வளர்ப்பதற்கு தண்ணீரை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தண்ணீர் பஞ்சத்தில் இருந்து கொண்டிருந்த தன்னுடைய மக்களுக்கு, ஆனா அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு, ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மக்கள் ஷிர்க்ல மூழ்கி கிடக்கிறாங்க. வத், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் இப்படி 5 நல்லடியார்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க, சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறதுக்கு, தௌஹீதின் பக்கம் அழைக்கிறதுக்கு அல்லாஹ்வை வணங்குதல்னு சொல்லி அந்த அழைப்பை கொடுக்கும் போது அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தௌஹீதை சொல்லும் போது அந்த தௌஹீதுடைய நன்மை அது எவ்வளவு பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னா, ஒரு ஊர் வளர்ப்பதற்கும் நலன் பெறுவதற்கும் தேவையான தண்ணீர் வசதி அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்குவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு முக்கியமா அவங்க சொல்றது என்ன தெரியுமா? அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு சொல்றாங்க, உங்களுடைய ரப்பிடம், உங்கள் ரட்சகனாகிய அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்டு திருந்துங்கள். அப்ப முதல் இஸ்திக்ஃபார். அதுதான் தௌஹீதுடைய முக்கியமான அடிப்படை. அல்லாஹ் யார் என்று அறிந்து அவனைத்தான் வணங்க வேண்டும், அவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டும், ஷிர்க்கிலிருந்து விலக வேண்டும், குஃப்ரிலிருந்து விலக வேண்டும். இந்த அடிப்படையான தாவா அழைப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல்ல சொல்றாங்க. அடுத்து இப்படி அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கேட்டு தௌஹீதுக்கு வந்துட்டீங்க, ஷிர்க்கை விட்டுட்டீங்க, அல்லாஹ் மட்டுமே வணங்குறீங்க, அல்லாஹ் மட்டும் தான் உதவி கேட்கிறீங்க, அல்லாஹ்வோட துஆ செய்றீங்க, அப்படி இருந்தா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் உங்களுக்கு வானத்தில் இருந்து தொடர்ச்சியா மழையை இறக்குவான். மழை இல்லாமல் போச்சு, வானம் பொய்த்து போச்சு,
விவசாயம் இல்ல அப்படின்னு புலம்புகிற நிலையில நீங்க கஷ்டப்படுற நிலையை அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்வார்? உங்களுக்கு மழையை இறக்கி உங்களை சந்தோஷமா வாழ வைப்பான். இன்னும் உங்களுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுப்பான். இன்னும் சொல்றாங்க, உங்களுக்கு நல்ல பிள்ளை செல்வங்களை கொடுப்பான். அப்படி என்றால் இந்த உலகத்துல ஒரு ஊர் வளம் பெறணும் அப்படின்னா முதல்ல தௌஹீத் இருக்கணும். குஃப்ரை விட்டு அந்த ஊர் விலகணும். எந்த ஊர் குஃப்ரிலும் ஷிர்கிலும் மூழ்கி கிடக்குதோ அந்த ஊருக்கு அல்லாஹ் சோதனையில இறக்குவான், தண்டனையில இறக்குவான். அதனுடைய விலை என்னன்னு கேட்டா அந்த ஊர் மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் ஆயிடுவாங்க, அச்சத்துல பசியை வாழ ஆரம்பிப்பாங்க. பாருங்க, மக்கா ஒரு ஊராக இல்லாத போது ஹாஜரை அல்லாஹ் அங்க அனுப்பி இஸ்மாயில் ஒரு குழந்தையா அங்க வளர வைத்து அந்த ஒரு ஊரை உருவாக்கி பிறகு அந்த ஊருக்காக இப்ராஹிம் செய்த துஆவின் அடிப்படையில அல்லாஹ்வை கபூல் செய்து அதன் மூலமாக அந்த அல்லாஹ்வின் மஸ்ஜித் கட்டப்படுது. ஹஜ் செய்யறதுக்கு குடும்பத்தோட உலகம் முழுக்க அங்க வந்து சேர்ந்த நிலைக்கு அல்லாஹ் உருவாக்குறான். ரசூலுல்லாஹ் அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி அந்த நிலை இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி ஹஜ் செய்வதற்காக மக்காவை பார்த்து இருந்தாங்க. ஆனால் அந்த ஊரில் மக்காவில் குறைஷிகள் ஷிர்கிலும் குஃப்ரிலும் மூழ்கி கிடக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்ட நேரத்துல ஹஜ்ஜுக்கு வரவங்க கூட அந்த அல்லாஹ்வை வணங்குவதோடு அல்லாஹ்வுக்கு இணை வைத்து சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாங்க. இப்ப இந்த நேரத்துல அந்த மக்களுக்கு குறைஷிகளுக்கு அல்லாஹ் சோதனையையும் தண்டனையையும் கொண்டு வரான். அது எப்படி கொண்டு வராங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி அவருடைய தாவாவை அல்லாஹ் நபியின் அழைப்பை ஏற்க சொல்லி அந்த மக்களுக்கு சொல்லப்படும் போது அவங்க நிராகரிக்கிறார், குஃப்ர் செய்யறார், ஷிர்க்ல உறுதியா நிற்கிறார், குடிகாலத்தை வெளிப்படுத்துறார். எங்களுடைய தாத்தா பாட்டா எல்லாரும் நாங்கள் வணங்கி கொண்டிருந்த சிலைகள் நாங்கள் வணங்காம இருக்க மாட்டோம் அப்படின்னு பேசுறாங்க. என்ன இந்த முஹம்மது நம்ம எல்லா தெய்வங்களையும் சேர்த்து ஒரு தெய்வம் ஆக்கிட்டாரே அப்படின்னு பேசுறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, எல்லா வணக்கங்களும் இபாதத்தும் அவருக்கு மட்டும் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற தாவாவை முன்வைக்கும் போது அதை வெறுக்கிறாங்க குறைஷிகள். இந்த நேரத்துல அவங்க முதல்ல ஊரே இல்லாம இருந்த ஒரு இடத்துல அல்லாஹ் பாதுகாப்பையும் அமைதியும் கொடுத்து ரொம்ப சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு நன்றி கெட்டத்தனமா குறைஷிகள் நடந்தாங்க. குறைஷிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த பாதுகாப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அரபு உலகம் முழுக்க எங்கே இருக்கக்கூடியவங்களோ மக்காவுக்கு வந்தா தங்களுக்கு பாதுகாப்பு, மக்காவுக்கு தாங்கள் இருந்தா தங்களுக்கு பசி போயிடும், தங்களுக்கு தேவையான உணவு கிடைச்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. மக்காவை அவ்வளவு தன்மைப்படுத்துவாங்க. மக்காவாசி ஒரு குறைஷி என்றால் அவருக்கு அவ்வளவு தண்ணீர் இருக்கும். இது எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனா அல்லாஹ்வுக்கு நன்றி எல்லாம் இல்லை. அல்லாஹ் அனுப்பிய நபியை நிராகரிக்கிறார். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அன்-நஹல் 16வது சூராவோட 112வது ஆயத்துல மக்காவிலே ஒரு உதாரணமான ஊராக சொல்லி அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான். அதை கவனிங்க. அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். கரியத்தன் ஒரு ஊருக்கு, ஒரு ஊரை ஒரு உதாரணமாக சொல்லுகிறார். கானத் ஆமினத்தன் முத்மஇன்னா, அந்த ஊர் எப்படிப்பட்டது? நிம்மதியான அச்சமே இல்லாம பாதுகாப்பான ஊராக இருந்தது. அது மக்கானா. இங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் சொல்லக்கூடிய ஊர் என்னன்னா மக்கா. மக்கா எப்படிப்பட்டது? பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் நிம்மதி அமைதி தரக்கூடியதாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஊராக இருந்தது. அந்த ஊருக்கு எல்லா திசையிலிருந்தும் எல்லா இடங்களிலிருந்தும் அதற்கு ரிஸ்க் வழங்கப்பட்டது, ரிஸ்க் வந்து சேர்ந்தது. என்ன? மக்காவுல எல்லா உலகத்தின் மூலங்களிலும் சிறந்த உணவு என்ன? மக்காவை கொண்டு. சிறந்த பழங்கள் கனிகள் மக்காவை கொண்டு. இதுக்கும் அங்கு எதுவுமே கிடையாது. அந்த மக்காங்கிற அந்த பாலைவன பூமி பாறையாலான பூமி, வெறுமனே மண்ணு மட்டும் இல்லை, அங்கு பாறைகள் இருக்கும். அங்கு தோட்டத்தோட பாறைகள் வந்து கொண்டு. அப்படி என்றால் அங்க விவசாயம் செய்ய முடியாது. எனவே பாறையில விவசாயம் செய்ய முடியாது. அப்போ அவ்வளவு ஒரு பொட்டல் காடாக இருக்கக்கூடிய எதுவுமே விளையாத ஒரு ஊர் அது. அந்த ஊரை அல்லாஹ் உதாரணமா சொல்றான்.
அந்த ஊருக்கு மற்ற ஊர்களில் இருந்தெல்லாம் மற்ற தேசங்களில் இருந்தெல்லாம் சிறந்த ரிசுக்கை அல்லாஹ் வாழ்வாதாரத்தை உணவை அங்கு தாராளமாக வழங்கினார். சும்மா இல்ல, அல்லாஹ் தாராளமாக வழங்கினார். ஆனா அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். எதை? யார? அல்லாஹ். எப்படி? அல்லாஹ் அருட்கொடைகளை எல்லாம் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். الله لبأس الجوع والخوف بما كانوا يصنعون. அதனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனையை அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததால் அல்லாஹ்வுடைய வேதனையை இறக்குகிறான். எப்படி? அவர்களுக்கு பசியையும் பயத்தையும் அல்லாஹ் போட்டு விட்டான். யாருக்கு? குறைஷிகளுக்கு. பசி பயம் அப்படின்னா என்ன? பசி ஏன் வந்தது என்றால் அல்லாஹ் அவங்களுக்கு வந்து இந்த ரிஸ்கை தடுத்தான். ஏன்? அல்லாஹ்வே நிராகரித்தது, அல்லாஹ்வின் நபியை நிராகரித்தது. இங்க அல்லாஹ் அருட்கொடைகளை நிராகரித்தாங்கன்னா சாப்பிடுற அருட்கொடைகளை வேணாம்னு சொல்லி நிராகரித்தாங்க அர்த்தம் இல்ல. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நபியை அனுப்பி தௌஹீதின் பக்கம் அந்த நபி அழைக்கிறார், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்றாரு, அதை நிராகரித்தார். ஏற்றுக்கொள்ள அப்ப ஏற்றுக்கொள்ளாததால அல்லாஹ் அந்த ஊர் மக்களுக்கு முதல்ல எல்லா பக்கங்களும் ரிஸ்கை கொடுத்த அல்லாஹ் ஒரு கட்டத்துல பசியை கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வர இந்த ரிஸ்க் தடுக்கப்பட ஆரம்பிச்சு, கிடைக்காம போயிடுச்சு. பஞ்சத்தை அல்லாஹ் போட்டான். ஏன்னா அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலை கடுமையா நிராகரிப்பது மட்டுமல்ல, ரசூலை கொலையும் செய்ய ஆரம்பிக்கிறதுக்காக திட்டமிட்டதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ் இவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்தில் போட்ட பஞ்சத்தை போல இவர்களுக்கு பஞ்சத்தை போடு என்று சாட சொன்னார். அல்லாஹ்விடம் எதிர்த்து துஆ கேட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு அநியாயங்கள் செய்வதற்கு அல்லாஹ்வை ஏற்றுக்காம, நபியை ஏற்றுக்காம, குர்ஆனை ஏற்றுக்காம, இஸ்லாமை ஏற்றுக்காம குஃப்ர் செய்ததாக ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை துஆ செய்றாங்க. அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்திலே போட்ட 7 வருஷம் பஞ்சத்தை போல இவர்கள் பஞ்சத்தை சாட்டு அப்படின்னு. இதனால என்ன ஆச்சு? அந்த மக்கள் அதே போலவே பஞ்சத்துல பசியில இருக்கிற நிலைமைக்கு ஆனாங்க. அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போயிடுறாங்க. போன பிறகு அந்த போன பிறகு இவர்களுக்கு பயம் கொட்டிடுச்சு. ரசூலுல்லாஹ் எப்ப மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வெளியேறிட்டாங்களோ உடனே குறைஷிகள் எல்லாருக்கும் பயம் போட்டுச்சு. எப்படியாவது முஹம்மதை கொன்றணும், அவர் உயிரோடு இனமாக பிடித்திருங்க. அப்படி யார் பிடிச்சு கொடுக்கிறார்களோ உயிரோடு கொண்டு வந்தால், இனமாக கொண்டு வந்தால் அவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் அறிவிப்பு செய்யறாங்க. யார்? குறைஷிகள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் மதீனாவுல போய் செட்டில் ஆயிட்டாங்க. அங்க போய் அல்லாஹ் வணங்குறாங்க, மஸ்ஜித் கட்டுறாங்க. அங்க இருக்க முஸ்லிம்கள் இன்னும் அதிகரிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அங்க உருவாகும். இங்க அல்லாஹ்வுடைய நபியை அல்லாஹ்வின் அருளை நிராகரிச்சாங்க. இவங்க அங்க இருக்கிறவங்க அல்லாஹ்வுடைய அருளான அல்லாஹ்வின் நபியை ஏற்றுக்கொண்டு வாரி அழைத்து வரவேற்கிறாங்க. அங்க காத்துட்டு இருக்காங்க, இவர் எப்போது வருவார். அப்ப அல்லாஹ் தஆலா அங்க இவங்கெல்லாம் போன பிறகு இவங்களுடைய உள்ளத்துல, இந்த குறைஷிகளுடைய உள்ளத்துல பயப்பட்டாங்க. என்ன தெரியுமா? முஹம்மது மதீனாவுக்கு போயிட்டாரு, அவர் தோழர்கள் எண்ணிக்கை அதிகமாக, முஸ்லிம்கள் அதிகமாக என்ன ஆகும்? நமக்கு ஆபத்து. அவர் எப்போது வேண்டுமானாலும் நம்மை பழிதீர்க்கிறதுக்கு போரிய படையெடுத்து வரலாம். அப்படி படையெடுத்து வந்தாங்கன்னா நம்முடைய கதையை முடிச்சுவாரு. ஏன்னா நாம் அவரை கொல்வதற்கு தயாரா இருக்கிறோம், அவருக்கு தெரியும். ஆகவே அவரை நாம் நிராகரிச்சதுனால, நாம அவரை கொல்வதற்கு திட்டமிட்டதுனால அவர் தப்பிச்சு அங்க போயிட்டாரு. அப்ப அவருக்கு படைபலம் அதிகமாச்சுன்னா நிச்சயமா அவர் நமக்கு எதிராக ஒரு நாள் படையெடுத்து வந்து நம்ம ஊரையே அழிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ எப்பவுமே அவருடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போன பிறகு பயத்திலேயே வாழ வேண்டிய நிலைமைக்கு யார் தள்ளப்பட்டாங்க தெரியுமா? குறைஷிகள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு சுவை, வேதனையின் சுவை. அதாவது என்ன சுவைனா, பசியையும் பயத்தையும் சுவைக்கும்படி அல்லாஹ் ஆக்கிவிட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இதை சொல்லும்போது அல்லாஹ் தஆலா முக்கியமான ஒன்றை குறிப்பிடுறார். என்னன்னா, அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை நிராகரித்ததால்,
அப்ப குஃப்ர் இருக்குது. குஃப்ருங்கிறது ஒரு ஊர்க்காரர்களுக்கு என்ன நிலைமை கொண்டு வர முடியுமா? அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை நிராகரிக்கிற குஃப்ர் ஒரு ஊர்க்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு வரும். அந்த தண்டனையில முதல்ல 2 தண்டனை அவர்களுக்கு வரும். முதல்ல பசி, பஞ்சம் வரும். ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து தௌஹீத் இருக்கும். அப்படி இல்லைன்னா பசி வரும், பஞ்சம் வரும், உணவு தட்டுப்பாடு வரும், ரிஸ்க் சுருக்கப்பட்டு அவங்க நிலைமை ஒரு கட்டத்துல பசி இருக்கிறவங்க ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பறிச்சுக்கிற நிலைக்கு போயிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஊர்ல பசி தலைவிரிச்சாரு, பஞ்சம் தலைவிரிச்சாருன்னு என்ன ஆவாங்க? அங்க நிறைய கொள்ளை நடக்காது. அதான் நடக்கும். ஏன்னா ஒருத்தர் தன்னுடைய பசியை நீக்கிறதுக்கு போக்குறதுக்கு என்ன செய்வான்? மற்றவங்க பறித்து பார்ப்பான். யார்கிட்ட இருக்குதோ அவனை பொறாமப்படுவான். அப்ப பணக்காரர்களா இருக்கிறவங்க நிலைமை என்ன ஆகும்னு அவங்களும் ஒரு பயத்துல இருப்பாங்க. அதாவது எந்த நேரத்தில் யார் வந்து நம்மை கொலை செய்து படிச்சு போவான். ஏன்னா பஞ்ச தலைவிரித்தாரு, திருடர்கள் அதிகமாயிடுவாங்க, கொள்ளைக்காரர்கள் அதிகமாயிடுவாங்க. அப்போ ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா அங்க தேவையான அளவுக்கு ரிஸ்க் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும், தேவையான அளவு கிடைச்சது. அவங்க வறுமையில இருக்கிறவங்க கூட அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்கன்னா அங்க இருக்கிற செல்வங்கள் தன்னுடைய ஜக்காத்தை பொறுத்து அந்த வறுமையில இருக்கிறவங்க தூக்கி விடுவாங்க. அப்போ தன்னுடைய செல்வத்தை வருஷம் வந்து ஜக்காத் விவரம் எடுத்து கொடுத்து ஒரு ஊரை அழைச்சிருங்க, அங்க திருடம் இருக்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? ஒரு பணக்காரரை பார்த்தா கூட தன்னுடைய கஷ்டத்துல அவருக்கு மூலமா தனக்கு ஒரு உதவி வரத்தான் செய்யுது அப்படின்னு செய்து நினைச்சு அவர் கொள்ளடிக்க மாட்டா, திருட மாட்டா. மாறாக தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜகாத்தை கொண்டு தன்னை இன்னும் சரி பண்ணி தன்னுடைய செல்வத்தை இன்னும் அதிகப்படுத்திருக்க அவரை பார்ப்பான். இல்லை என்றால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் அதிகரிப்பான். இதுதான் குறைஷிகளுக்கு அல்லாஹ் போட்ட அவங்க அல்லாஹ்வுடைய நபியை நிராகரிச்சதுனால கொடுத்த முதல் தண்டனைகள பசியையும் அவர்களுக்கு பயத்தையும் கொடுத்தான். அப்ப ரசூலுல்லாஹ் எப்ப வருவாங்களோ, எப்ப படையெடுத்து தங்களை அழிச்சுவாங்களோ, அழுகியிருப்பாங்களோ அப்படி பயத்திலேயே வாழக்கூடிய நிலையில குறைஷிகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திட்டான். இதை அல்லாஹ் சொல்றான். இதற்கு காரணம் அவங்க என்ன செய்யறாங்க, அதோடைய விளைவு. எந்த ஊரையும் அல்லாஹ் தான் விரும்பி அழிக்கணும், அந்த ஊர் மக்களுக்கு பஞ்சத்தை போடணும் அல்லாஹ் விரும்புறது. ஒருவர் அல்ல ஒரு ஊர் அவங்க தந்த கைகளால தாங்க செய்த வினையாக அந்த நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. ஒரு ஊர்ல பஞ்சமோ பசி தலைவரிட்டாருன்னா ஒரு எய்யுள்ள மார்க் அறிஞர் கேட்டா என்ன தெரியுமா சொல்றார்? முதல்ல அந்த ஊரில் தௌஹீத் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா, அங்கு ஷிர்க் இருக்கிறா பாருங்க, குஃப்ர் இருக்கிறா பாருங்க, அங்க அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றக்கூடிய இருக்கிறாங்களா பாருங்க, ஒரு செல்வமே இருந்தாங்க அந்த செல்வத்தை ஜகாத் கொடுக்கிறாரா பாருங்க. இதெல்லாம் நடக்கும். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லிட்டு அடுத்து சொல்றான், வலகத் ஜாஅஹும் ரசூலுன் மின்ஹும். ஏன் தெரியுமா? மக்காவில் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் பசியையும் பயத்தையும் கொடுத்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா அவர்களிடம், அந்த மக்காவாசிகளிடம் அவர்களில் இருந்து ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். ஆனால் அவர்கள் அந்த ரசூலை பொய்ப்படுத்தினார்கள். என்ன? நிராகரிச்சாங்க, தௌஹீதை நிராகரிச்சாங்க. அப்போ இதனால் நம்பிக்கை கொள்ள மறுத்தாங்களா இல்லையா? அதனால அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுத்தினார். அவர்களுக்கு அல்லாஹ் வேதனையை கொண்டு பிடித்தான். அல்லாஹ் பசி பயம் அவர்களுக்கு அந்த நிலைமையில அல்லாஹ் அவர்கள் ஆக்கினேன். ஏன் தெரியுமா? அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் இந்த நிலைமையை ஏற்படுத்தினார். இதற்கடுத்த ஆயத்தில் அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஆகவே மக்களே, நீங்க அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலான தூய்மையான ஆதிமாற்றிய உணவிலிருந்து ரிஸ்கிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். நிஅமத வஷ்குரு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த நிஅமத்துகள் அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். உண்மையிலேயே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அவனை வழங்கக்கூடியவர்களாக இருந்தால் இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான். சூரா அன்-நஹ்ல் 16வது சூராவுடைய 112, 113, 114 இந்த ஆயத்துகள் அல்லாஹ் சொல்றதும் தெரியுது. இந்த கடைசி ஆயத்துல ஒரு பெரிய செய்தி இருக்கு. ஒரு ஊர் நல்லா இருக்கணும்,
ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னா அந்த ஊரில் உள்ளவங்க ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உண்ணுங்கள் எவற்றில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ரிஸ்கிலிருந்து உண்ணுங்கள். எப்படி இருக்கணும்? அது ஹலாலன் தய்யிபா, அல்லாஹ் ஆகுமாக்கிய நல்ல உணவுல இருந்து, நல்ல ரிஸ்கில இருந்து உண்ணுங்கள். அப்படின்னா உணவு மட்டும் இல்லை, நம்ம உடுத்துகிற உடையா இருக்கலாம், நம்ம தங்குற வீடா இருக்கலாம், நம்ம ஓட்டுகிற வாகனமா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஹலாலாக இருக்க வேண்டும். இந்த ஹலாலான முறையில் அந்த ஊர் இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தார் அந்த சம்பாத்தியம் செய்ய ஹலாலான முறையில் சம்பாத்தியம் செய்ய இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தண்டனை இறக்குவான். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பரக்கத்துகளை அறுப்பான், துண்டிப்பான். அல்லாஹ் அவர்களுக்கு சோதனைகளை கொண்டு வந்து சேர்ப்பான். ஏன்னா அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இல்லை. ஏன்னா ஹராமான உணவு சாப்பிடுறது, ஹராமான சம்பாத்தியத்தை செய்யறது அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யறது, அல்லாஹ் கட்டளை பெருக்குமாறு செய்யறது. அப்படின்ற குஃபுரும் ஷிர்க்கும் பெரும் பாவங்கள். ஏன்னா ஹலாலான முறையில இல்ல, ஹராமான முறையில ஒரு சம்பாதிக்கிறது ஒரு பெரும் பாவம். அல்லாஹ் துஆ ஏற்கப்படாது, அல்லாஹ் துஆ ஏற்க மாட்டான். அப்படி என்றால் என்ன? ஏன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம மாறு செய்யக்கூடியவர்களுடைய நிலைமை என்னன்னா, அவன் உண்மையிலே அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக இல்லை. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு மாறாக அவர்கள் நடக்கிறாங்க. அப்போ ஊர் நலத்தரம் வளர்த்தணும்னா இந்த ஆயத்துக்குள்ள நமக்கு கிடைக்கிற சட்டங்கள் என்ன தெரியுமா? முதல் சட்டம், குஃப்ரை விட்டு விலக வேண்டும். குறைஷிகள் அந்த குஃப்ரை விட்டு விலகல. ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்தா அவருடைய விளைவாக அவருடைய நிலைமை என்னாச்சுன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பயத்தையும் சோதனைகளையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டான். பசியை பஞ்சத்தை கொண்டு வந்து சேர்த்தான். அதை ருசிக்கக்கூடிய நிலைமையில ஒரு இழிவான நிலைமைக்கு அவர்கள் ஆளாகிவிட்டார். எந்த அளவுக்கு தெரியுமா? வரலாறுகளை சொல்லப்படுகிறது. ஆதாரப்பூர்வமான செய்தி இது. மிகச்சிறந்த செழிப்போடு நல்ல கனிகள் வருத்தங்களை எல்லாம் உண்ணக்கூடிய எல்லா பகுதியிலும் எல்லாருக்கும் மக்காவுக்கு வந்து சேரக்கூடிய அளவுக்கு குறைஷிகள் வாழ்ந்திருந்த ஒரு காலம் இருந்துச்சு. எப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபியாக அவங்களை நிராகரிச்சு இந்த குறைஷிகள் அவங்களே கொல்ற அளவுக்கு துணிந்து அவங்களை ஊரை விட்டு வெளியேற அளவுக்கு நிலைமைக்கு தள்ளனாங்களோ, ரசூலுல்லாஹ் எப்ப அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் இவங்களுக்கு பஞ்சத்தை போடு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அந்த மக்களுக்கு போட்டது போல 7 வருஷ பஞ்சத்தை போட்டு துவா செய்தாங்களோ, அவருடைய உச்சகட்ட நிலைமை அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க அன்றாட உண்ணதுக்கு எந்த உணவும் இல்லாத அளவுக்கு எல்லாம் குறைஷிகள் தண்டிக்கப்பட்டாங்க. பசி, அந்த பசியின் விளைவாக அவங்க எந்த அளவுக்கு எதை சாப்பிடுற அளவுக்கு மாறிட்டாங்கன்னா, அந்த காலங்கள்ல அந்த பஞ்சத்தின் நேரத்துல ஒரு ஒட்டம் அறுக்கப்பட்டு அந்த ஒட்டகத்தோடு ரத்தத்தோடு அதனுடைய முடி சேர்ந்திருக்கும். அந்த முடியோடு அதை சாப்பிடுற அளவுக்கு குறைச்சிகள் ஆனாங்க. அந்த அளவுக்கு பஞ்சம், எந்த கனிகளும் இல்லை, எந்த கோதுமை இல்லை, பஞ்சம். அப்போ இதுக்கு ஒரே காரணம் அல்லா சொல்றது, அல்லாஹ்வுடைய அருளை நிராகரித்தது, அதாவது நபியை நிராகரித்தது. அப்ப முதலாவது குஃப்ர் ஒரு ஊர்ல இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த ஊருக்கு பல சோதனைகள் அல்லாஹ் இறக்குவான். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், ஆனா காபீர்களா இருக்கவங்க நிறைய குஃப்ர் ஷிர்க்ல மூழ்கி கிடக்கிறாங்களே, ஆனாலும் அவங்க நல்லா இருக்கிறவங்க நிறைய ஊர்கள்ல நல்ல வசதிகளோடு எவ்வளவு காபீர் நாடு இருக்குது. காபீர்கள் மட்டுமே ஷிர்க்கையே செய்துவிட்டு முழுக்க முழுக்க குஃப்ரிலேயே விழுந்து கிடந்து இப்படி அல்லாஹ்வை தவிர்த்து மற்றது எதையோ வழங்கி கொண்டு வாழ்கிற மக்களை எல்லாம் பார்ப்போமே, அவங்களே வசதியானவங்க, செல்வந்தர்கள், ஆடம்பரமா வாழ்றவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, அப்படி இருக்கும்போது அவங்களே நல்லா இருக்கிறாங்களே, அது ஏன்? அது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு அல்லாஹ் தஆலா பதில குர்ஆன்ல சூரா ஆல் இம்ரான் 3வது சூராவுடைய 196வது ஆயத்திலிருந்து 198வது ஆயத்து வரைக்கும் பதில் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யகுர்ரன்னக தஅல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத். அல்லாஹ் சொல்றான், நபியே, காஃபிர்கள், அல்லாஹ்வை நிராகரித்து விட்டவர்கள், அவர்கள் பெரிய வியாபாரிகளாக, ஆடம்பரமாக, செல்வந்தர்களாக மாறக்கூடிய நிலையை நகரங்கள்ல இருக்கிறாங்களே, சிட்டிஸ், அல்லாஹ் நிராகரித்த நிலையில குஃப்ரில் ஷிர்கில் மூழ்கி கிடந்து வாழ்றாங்களே, அவங்களை நீங்க சுற்றி திரிந்து கொண்டு பார்ப்பதை கொண்டு அவங்களை பார்த்து அது உங்களை மயக்கி விட வேண்டாம், ஏமாற்றி விட வேண்டாம்.
நிலவு நகரங்கள்ல அவங்க சுற்றி திரிஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆறா வசதியா அவங்களுடைய பாருங்க எப்படி எப்படி என்னென்ன எவ்வளவு புருஷன் ஒரு கல்யாணத்தை எப்படி நடத்தாம ஒரு காரியம். ஆனா அவன் நடத்த ஒரு திருமணம் அவன் பிள்ளைக்கு செய்யறதை பார்த்தா அவன் 5000 10,000 கோடிகள் அள்ளி செலவழிக்கிறான். அவன் இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா எப்படி இவ்வளவு ஆச்சரியமா அவன் வாழ்க்கை இருக்குது. அவன் தௌஹீத் இல்ல, சுன்னா இல்ல, கூப்பிடும் சிறுக்குமே செய்யறான். இப்படி இருந்தும் அவன் இப்படிலாம் வாழ்வதை பார்க்கிறோமே, அவங்க சுற்றி திரிந்துட்டு இருக்கிறத பார்க்கிறோமே. நபியே, அவர்கள் இப்படி சுற்றி திரிந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றதை நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம், அந்த காட்சி உங்களை மயக்கி விட வேண்டாம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மதாஉன் கலீல் சும்ம மஅவாஹும் ஜஹன்னம். இது எல்லாம் அற்பமான சுகங்கள். இந்த உலகத்துல அந்த காப்பீர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த சுகம் எல்லாம் மதாஉன் கலீல், இது ரொம்ப அற்பமான ரொம்ப சொற்பகாலத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சுகங்கள். இப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஆனா இதற்கு பிறகு சும்ம மஅவாஹும் ஜஹன்னம், பிறகு அல்லாஹ் அவர்களை ஜஹன்னம் என்ற நரக நெருப்பிலே எரிந்து விடுவார். பரம் சொல்றான், அந்த ஜஹன்னம் எப்படிப்பட்டது தெரியுமா? தங்குமிடமே மோசமானது, கெட்டது. அதுதான் இங்க இருக்கிற தங்குமிடத்தை பார்த்து, அவங்களுக்கு இருக்கிற மாளிகையை பார்த்து, அவங்களுக்கு இருக்கிற வசதிகளை பார்த்து, அவங்க காச விரயம் படுறதை பார்த்து, அவங்க ஆடம்பரம் அவங்க இருக்கிற வசதிகளை எல்லாம் பார்த்து நீங்க ஏமாந்துறாங்க. இது எல்லாம் அற்பமானது. உண்மையிலே அவங்களுடைய தங்குமிடம் எங்கிட்ட ஜஹன்னம் தான். அதுதான் தங்குமிடத்திலே மோசமானது. இங்க அவங்க இருக்கிறத பார்த்துட்டு நீங்க ஏமாற்றவன அவங்க ஒரு மோசமான தங்குமிடத்துக்கு போறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்படி நீங்க புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் ஒருத்தர் அடுத்து சொல்றார், الذين اتقوا ربهم لهم جنات تجري من تحتها الانهار خالدين فيها نزلا من عند الله. அல்லாஹ் சொல்றார், ஆனால் யாரெல்லாம் தங்களுடைய இறைவனுக்கு பயந்து நடந்து, அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ் தடுத்த ஹராமானதை விட்டு விலகி இருந்து, அதான் தக்வா. யாரெல்லாம் இத்தகவ் பயந்து அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்திருந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்க, கீழே நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கங்கள் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு ஜஹன்னம். யாருக்கு? இந்த உலகத்துல எல்லா ஆடம்பரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த காப்பீர்களை பார்த்து ஏமாற வேண்டாம், அவங்க போறது ஜஹன்னம். அதான் மோசமானது. ஆனா யார் அல்லாஹ்வுக்கு பயந்து கீழ்ப்படுகிறது அவர்களுக்கு சொர்க்கங்கள் உண்டு. அதில் அவர்கள் அல்லாஹ்வின் விருந்தினர்களாக தங்குவார்கள். சாதாரண விருந்தினர் அல்ல, இந்த உலகத்துடைய கெஸ்ட் இல்ல, அல்லாஹ்வின் கெஸ்ட். அல்லாஹ்விடம் விருந்தினர்களாக, அந்த சொர்க்கத்தின் விருந்தினர்களாக அல்லாஹ் அவர்கள் தங்குவார்கள். அப்படிப்பட்ட நிலை அல்லாஹ் அவர்கள் வைப்பான். சொல்லி சொல்றார், நல்லோருக்கு அல்லாஹ்விடம் இருப்பதை விட சிறந்தது எதுவும் இல்லை, மிகச்சிறந்த அல்லாஹ். அப்ப அல்லாஹ்விடம் இருக்கிறது மிகச்சிறந்த. அப்ப அல்லாஹ் இங்க இந்த அல்லாஹ் விடாவிட்டு விட்ட அந்த பாவிகளாக இருந்து கொண்டிருக்கிற ஹராமிகளாக இருந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு, ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு, ஒரு கோடீஸ்வரனுக்கு பெரிய எல்லா வசதியும் செய்து கொடுத்திருக்கான், எல்லாத்தையும் கொடுத்திருக்கான்னு அதை பார்த்து நீங்க ஏமாறாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த பதில் தெரியும், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கான இந்த உலகத்தை அற்பமாக அல்லாஹ் தருகிறான். அவன் இந்த உலகத்தில் அவங்க வாழ்க்கையை பார்த்து இந்த அற்ப சுகத்தை பார்த்து நாம ஏமாந்துடக்கூடாது. அல்லாஹ்வுக்கான இந்த ஆயத்தில் மூலமா சொல்றான். உண்மையிலேயே குறைஷிகள் பயத்திலும் பசியிலும் இருந்தாங்களே, அல்லாஹ் அவங்களுக்கு மக்காவில அல்லாஹ்வுடைய நபி இருக்கும் போதே அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சூறாவை இறக்கி அவங்களுக்கு அல்லாஹ் அறிவுரை சொன்னான். எப்படிப்பட்ட அறிவுரைனா, அவங்க இந்த காபாவின் இறைவனையே வணங்கட்டும். அவங்க ஏத்துக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அல்லாஹ் தஆலா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்-ஸைஃப். அல்லாஹ் சொல்றான், குறைஷிகளுக்கு அல்லாஹ் விருப்பமாக ஆக்கி வைத்து விட்டார். அவங்க ஒரு கொட்டக்கார ஊர்ல எந்த வசதியும் இல்லாத ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அல்லாஹ் அவங்களுக்கு எல்லா அடிப்படைகளையும் கொடுத்து குறைஷிகள் அந்த ஊர்ல இருக்க வேண்டிய அளவுக்கு ஆசையை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துட்டா, அதிலும் அவங்க பயணங்கள் செய்வாங்க.
வருஷம் அவங்க 2 பயணங்கள் செய்வாங்க. ஒரு பயணம் குளிர் காலத்துல செய்வாங்க, இன்னொரு பயணம் கோடை காலத்துல செய்வாங்க. குளிர்காலத்துல ஒரு தேசத்துக்கு கோடை காலத்துல ஒரு தேசத்துக்கு போய் பயணம் செய்து நல்ல வியாபாரம் செய்து நல்ல வருமானத்தோடு மக்காவுக்கு திரும்பி வருவாங்க. இது அவங்களுடைய வழக்கம். அப்போ அந்த வழக்கத்தோடு எல்லா வசதிகளோடு வாழ்றவனுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு அந்த வசதி செய்து கொடுத்தார். அந்த பயணம் ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல பயணத்தை குறிப்பிட்டு சொல்றான் தெரியுமா? கோடை காலத்துல ஒரு பயணம், குளிர்காலத்துல ஒரு பயணம். இந்த 2 பயணத்திலும் அவங்க எந்த அச்சமும் பயமும் இல்லாம பயணம் செய்வாங்க. அரபுலகமே கொள்ளை கூட்டத்தின ஒரு பிரதேசமா தான் இருந்துச்சு அந்த காலத்துல. ஏன் வழிப்பறிக்குள்ள அவ்வளவு இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் அரபுகள் ஒரு தன்னுடைய பகுதியில் இன்னொரு பகுதிக்கு சாதாரணமா போயிட முடியாது. பயத்துலதான் இருப்பாங்க. போகிற நேரத்துல எந்த நேரத்துல வழி. ஏன்னா அந்த காலத்துல அந்த அரபுகள் அவங்கள பதுய் என்று சொல்லப்படுது, அதாவது காட்டரபிகள். அவங்க எங்கெங்கே அவங்க அங்கங்க இருக்கக்கூடிய பாலைவன பிரதேசத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க வழிப்பறிக்குள்ளெல்லாம் கொலை செய்து கொள்ளையடிக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆகவேதான் அவங்க ஒரு பயணத்துல அந்த அரபுகள் பயணம் செய்யறாங்கன்னா தனியா ஒரு சிலர், ஒருத்தர் 2 பேர் 10 பேர் சேர்ந்து பயணம் செய்ய மாட்டாங்க. ஒரு பெரும் கூட்டமா பயணம் செய்வாங்க. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் 10 பேரோட போனா ஒரு கூட்டம் இவங்களை அடிச்சு கொலை பண்ணிட்டு இவங்களுக்கு இருக்கிறத பறிச்சு போயிடும். அப்படிதான் பெரும் கூட்டமா போனாதான் அந்த அவங்க போகிற வழியில வரக்கூடிய காட்டரபிகள், பாலைவனத்து மக்கள், அந்த மக்களுடைய எண்ணிக்கையோட இவர்கள் கூட்டமா இருந்தாலும் இவங்களுக்கு ஆயுதங்களோடு இருக்கும் போது அவன் தைரியமா அவர்கள் கொள்ளையடித்து இவங்களை சுற்றி வளர்த்தாலும் உடனே இவங்க எல்லாம் பெரும் கூட்டமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களே பயந்து போயிடுவாங்க. அப்ப இந்த பாதுகாப்புக்காக பெரும் கூட்டமாக திரண்டு போவாங்க. ஆனா இந்த நிலையில குறைஷிகளுடைய விஷயத்துல மட்டும் அரபு உலகத்தில் எப்பவுமே பயணத்தில் ஒரு கூட்டத்தை அவங்க எந்த ஊர்க்காரங்கிறத அறிஞ்ச பிறகு, குறைஷிகள்னு தெரிஞ்ச பிறகு எந்த ஒரு கூட்டமும் அவங்கள சீண்டாது, விளைவிக்கும். நீங்க போங்கன்னு போவாங்க. ஏன்னா குறைஷிகள் எங்கிருந்து வராங்க? மக்காவில இருந்து வராங்க. மக்காவோட முக்கியமா என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் காபா இருக்கு. காபாவின் நிர்வாகிகளாக, அதை பராமரிக்கக்கூடியவர்களாக, அந்த மஸ்ஜிதின் பொறுப்புதாரிகளாக இருக்கிறாங்களா இல்லையா குறைஷிகள்? அவை அப்படிப்பட்டவங்க கை வச்சா அவங்களை பொருளை பறிச்சோம்னா அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாதவனு கூட பயம். ஆக குளிர்காலம் கோடைக்காலம் இந்த 2 பயணங்களிலும் குறைஷிகள் ரொம்ப பாதுகாப்பா போயிட்டு திரும்பி வருகிற அளவுக்கு, தைரியத்தோடு இருக்கிற அளவுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருந்தான். இப்படி எல்லாம் பயணம் செய்து நல்லா சம்பாதிச்சு தன்னுடைய ஊர்ல எந்த ஒரு விதை கூட முளைக்காது அப்படிங்கிற ஊர்ல எல்லா கனிவர்களும் சந்தோஷமா நல்லா வாழ்ற அளவுக்கு நல்லா வசதி செய்து கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க அதெல்லாம் விரும்புற அளவுக்கு ஒரு வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்காங்க. இல்ல அத ஈலா அப்படின்னு சொன்னா விரும்புற வாழ்க்கை. ஈலா ஈலா குறைஷ் அந்த பயணங்களை அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதாவது ஒரு ஆசை ஏன் வரும்? பயமே இல்லாம வரும். பயம் இருந்த ஆசை வருவாங்க. குறைஷிகள் பயமே இல்லாம வாழ்ற அளவுக்கு வாழ்க்கை எல்லாம் கொடுத்திருக்கான். அப்ப அல்லாஹ் சொல்றான், இப்படி எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு விருப்பமாக ஆக்கி கொடுத்து சந்தோஷமா வாழ வச்சான். ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வின் நபியை நிராகரிச்சு இஸ்லாமை நிராகரிச்சாங்க. அல்லாஹ் இதை சொல்லும் போது குறைஷிகளுக்கு அல்லாஹ்வின் நபி அவங்களோடு இருக்கும் போது மக்காவுடைய சூறாவை இறக்கிறான். இறக்கும் போது அல்லாஹ் சொல்றான், இந்த குறைஷிகளாக இந்த மக்கள் தங்களுடைய இறைவனை வணங்கட்டும், இந்த வீட்டின் இறைவனை வணங்கட்டும். அந்த வீடு எது? அல்லாஹ்வின் வீடு, காபத்துல்லாஹ், பைத்துல்லாஹ். அப்போ இந்த அல்லாஹ்வின் வீட்டின் இறைவன் யார்? அல்லாஹ். அவனையே வணங்கட்டும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? இவங்க லாத், உஸ்ஸா, மனாத், குபூர் என்னென்னவோ சிலைகளை வணங்குறாங்க. வத்து, சுவா, யகூத், இந்த மாதிரி சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் வணங்காதீங்க, இந்த வீட்டின் இறைவன், அதாவது நீங்கள் பராமரிக்கிறீர்கள் காபா, இந்த காபாவின் இறைவனாகி அல்லாஹ்வை வணங்கட்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு தௌஹீதை சொல்லி அல்லாஹ்வை வணங்கும்படி அழைக்கிறான். ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளல. அப்ப இதை சொல்லும் போது அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த ஒரு அருளையும் சொல்லி காட்டுறான்.
முக்கியமான 2 அருட்படைகளை சொல்றான். فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ الَّذِي أَطْعَمَهُم مِّن جُوعٍ. அவன்தான் அல்லாஹ் பசியில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து உணவளிக்கின்றான். وَآمَنَهُم مِّنْ خَوْفٍ. பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களுக்கு நிம்மதியை, அமைதியை கொடுக்கின்றான், பாதுகாப்பை கொடுக்கின்றான். அப்போ 2ஐயும் குறைஷிகள் அனுபவிக்கிறார். ஒரு ஊர்னா இந்த 2 இல்லாம ஒரு ஊர் வாழ முடியாது. பசியோடும் பஞ்சத்திலும் வாழ முடியாது. ஊரை விட்டு வெளியேறும். குறைஷிகள் வெளியேற மாட்டாங்க. அந்த ஊரை அப்படி பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா அறுப்படைகளும் அங்க கிடைக்குது, ரிஸ்க் கிடைக்குது. இன்னொன்று, அவங்களுக்கு பயமே இல்லாத வாழ்க்கை. ஏன்னா மக்காவுக்கு வந்துட்டா பாதுகாப்பு கிடைச்சிடும். வெளியூர்காரர் கூட தப்பிச்சு மக்காவுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க, அந்த எல்லைக்குள்ள வந்துட்டாங்கன்னா கொல்ல வர்றவரை தன்னுடைய வாழை கீழே கொண்டு போயிடுவான். ஏன்னா மக்காவுக்குள்ள இந்த வேலையை செய்யவே கூடாது அப்படின்னு நினைப்பான். அவருடைய உள்ளத்துல அந்த பயம் இருக்கும். அல்லாஹ்வுடைய பூமி அது, அல்லாஹ் மஸ்ஜித் இருக்கிற பூமி, புனிதமான பூமி. இந்த புனிதமான பூமியில நாம இந்த இந்த கொலை பாதகத்தை செய்யவா அப்படின்னு பயப்படுவோம். அப்ப அவ்வளவு பெரிய பாதுகாப்பான ஊராக அல்லாஹ்வுக்கான அந்த குறைஷிகள் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ற வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருந்தானே, அல்லாஹ் இந்த அருட்கொடைகளை சொல்லி காட்டி சொல்றான். இப்படிப்பட்ட அல்லாஹ் உங்களுக்கு செய்து கொடுத்திருக்க, நீ அல்லாஹ் இணை வச்சுட்டு இருக்கிறீங்களே, ஷிர்க் பண்றீங்களே, இந்த வீட்டின் இறைவனாக அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த சூறாவை சொல்றான். அப்போ இது ஒரு பெரிய செய்தி சொல்லுது. எப்ப ஒரு ஊர் மக்கள் வளமா தளமா பசி இல்லாம பஞ்சம் இல்லாம பாதுகாப்போடு அச்சம் இல்லாம வாழ முடியும்னா அந்த ஊர்ல முதல்ல தௌஹீத் இருக்கணும். ஷிர்க்கை விட்டு அந்த ஊர் பாதுகாக்கப்படணும், குஃப்ரை விட்டு பாதுகாக்கப்படணும், அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும். மிக முக்கியமா நபியை பின்பற்றணும், நபிக்கு கட்டுப்படணும், நபிக்கு கீழ்ப்படியணும். நபிக்கு கீழ்ப்படியாத ஒரு ஊர் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகிடும். அல்லாஹ் இந்த விஷயத்தையும் குர்ஆனுக்கு சொல்லி காட்டுகிறார். குர்ஆன்ல அழிக்கப்பட்ட ஊர்கள் சமுதாயங்களுடைய வரலாறை எடுத்து படிச்சு பாருங்க. இந்த ஒரு பாயிண்ட் தான் முக்கியமா இருக்கு. என்னென்ன ஊர்கள், என்னென்ன சமுதாயங்கள் அழிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லோருமே நபிக்கு மாறு செய்யறவங்க, நபியின் அழைப்பை மறுத்தவங்க, தௌஹீதை நிராகரிச்சவங்க, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்வதிலேயே உறுதியா மூழ்கி பிடிவாதமா இருந்தவங்க. அதனால அல்லாஹ் தஆலா அந்த ஊர்களை அழிச்சா, அந்த சமுதாயங்களை அழிச்சா. அல்லாஹ் தஆலா சூரா தௌபா 9வது சூரா 70வது ஆயத்துல சொல்றத கேளுங்க. இந்த ஆயத்துல அல்லாஹ் ஒரு மொத்த குர்ஆன்ல சொல்லக்கூடிய அழிக்கப்பட்ட சமுதாயங்களுடைய வரலாறு சுருக்கி சொல்லிட்டான்னு சொல்லலாம். ஏன் அல்லாஹ் சொல்றான், அலம் யஅதீஹிம் நபஉல் லதீன மின் கப்லிஹி. நபியே, இவர்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய வரலாறு அவர்கள் காணவில்லையா? அது அவர்களுக்கு கிடைக்கவில்லையா? என்ன முன்னாடி இந்த குறைஷிகள் வாழ்றாங்க, இவங்க அல்லாஹ்வுடைய நபியாக உங்களை நிராகரிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் முன்னாடி பல ஊர்கள் பல மக்கள் வாழ்ந்தாங்களே, அவங்களுடைய சரித்திரங்கள் வரலாறு எல்லாம் கிடைக்கவில்லையா? அல்லாஹ் சொல்றான், கௌமி நூஹ். யார் யாருடைய வரலாறு? நூஹுடைய சமுதாயத்தின் வரலாறு இவர்களுக்கு கிடைக்கவில்லையா? ஆறு சமுதாயத்தின் வரலாறு கிடைக்கவில்லையா? சமூக சமுதாயத்தின் வரலாறு கிடைக்கவில்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தின் வரலாறு கிடைக்கவில்லையா? இன்னும் மதியன் மக்களுடைய வரலாறு கிடைக்கவில்லையா? இன்னும் தலைகீழாக புரட்டப்பட்ட ஊரின் வரலாறு கிடைக்கவில்லையா? ஏன் இந்த வரலாறுகள் எல்லாத்தையும் ஒரு பெரிய செய்தி இருக்கின்றது. அல்லாஹ் அதை நமக்கு சொல்லி காட்டுறான். என்ன நடந்தது அது அந்த வரலாறுல? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது, தண்ணீரால் அழிக்கப்பட்டது. ஆது சமுதாயத்தின் வரலாறு, அவர்களும் அழிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை கடுமையாக தண்டித்து அழிக்கின்றான். சமூக சமுதாயம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபியை நிராகரிக்கிறார்கள், அவர்களும் அழிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை நிராகரித்த நம்ரூத் மன்னனும் அழிக்கப்படுகிறான். அவருடைய ஆட்சி அழிக்கப்படுகிறது. ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தௌஹீதுடைய அழைப்பை அவர்கள் நிராகரித்து விட்டார். அந்த மன்னரும் நிராகரித்தார், அந்த மக்களும் நிராகரித்தார்கள். மதியன் வாசிகள், மதியன் மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை நபியாக அனுப்பினார்.
அல்லாஹ்வுடைய அந்த நபி அவர்கள் நிராகரித்தார்கள், அவர்களும் அழிக்கப்பட்டார்கள். இதுல மிக முக்கியமா அல்லாஹ் முத்தஃபிகாத் தலைகளாக புரட்டப்பட்ட ஊரிலே வரலாறு கிடைக்கவில்லையான்னு கேட்கிறான். என்ன? லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஊர், அந்த மக்கள் ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டு கொண்ட மக்கள், அந்த மக்களும் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் தலைகளாக புரட்டப்பட்டார்கள். ஊரே தலைகளாக புரட்டப்பட்டு அடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். இது அல்லாஹ் சொன்ன பிறகு சொல்ற அத்தத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத். ஏன் அழிக்கப்பட்டார்கள் தெரியுமா? அவர்களிடம் அவர்களின் தூதர்கள், இந்த ஒவ்வொரு மக்களும் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் அவர்களின் தூதர்கள் தெளிவான ஆதாரத்தோடு வந்தார்கள். ஃபமா கான அல்லாஹு லியظ்லிமஹும், அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயத்தை செய்யவில்லை. வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظ்லிமூன், மாறாக அவர்கள்தான் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள். ஏன்? இந்த நபிமார்களை அவர்கள் ஏற்கவில்லை, இந்த நபியின் அழைப்பை ஏற்கவில்லை, தாவாவை ஏற்கவில்லை, தௌஹீதை ஏற்கவில்லை, நபிக்கு கட்டுப்பட மறுத்தார்கள், நபியை எதிர்த்தார்கள், நபியை கொல்ல நினைத்தார்கள், நபிக்கு எதிராக எல்லா சதிகளையும் செய்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த மக்களை அழித்து விட்டான் என்று சொல்றான். அப்போ ஒரு செய்தி நமக்கு தெளிவாயிருக்கு. என்ன? மொத்த குர்ஆனிலேயே ஊர்கள் அழிக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம், ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் தங்களுடைய நபிமார்களை நிராகரித்தது. இது எதை குறிக்கிறது தெரியுமா? சுன்னாவை நிராகரிக்கிறத குறிக்கிறது, தௌஹீதை நிராகரிக்கிறத குறிக்கிறது. நபிக்கு கட்டுப்பட மறுக்கிறவர்கள் அழிந்து போவார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பான். இன்னைக்கு முஸ்லிம்களுடைய ஊர்கள்ல நிறைய பாவங்களும் சோதனைகளும் ஃபித்னாக்களும் விழுந்து கிடப்பதற்கும் முஸ்லிம்கள் அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தௌஹீத் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை. ஷிர்க்லயே முஸ்லிம்கள் நிறைய பேர் மூழ்கி கிடக்கிறாங்க, பித்அத்துகள்ல மூழ்கி கிடக்கிறாங்க. ஒரு ஊர் நல்லா இருக்கணும், முதல்ல அந்த ஊர்ல ஷிர்க்கை விட்டு அந்த ஊரை சுத்தப்படுத்தணும், அந்த ஊர்ல பித்அத்தை விட்டு அதை சுத்தப்படுத்தணும், சுன்னா அந்த ஊர்ல அதிகரிக்கணும், நபியை பின்பற்றுவது, நபியின் வாழ்க்கை முறையை பின்பற்றணும், தொழுகை நிலைநாட்ட வேண்டும். நபியின் சுன்னாவுடைய மகத்தான தொழுகை விட வேறு ஒன்று இல்லை. ஏன்னா தௌஹீதுடைய அடையாளமே அல்லாஹை மட்டும் வணங்குறது. அது 5 வேளை தொழுகை ஜமாத்தாக அந்த ஊர் மக்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது? நிறைய ஊர்கள்ல முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஏராளமான ஊர்கள்லையும் நாடுகள்லையும் பள்ளி வாசல்கள் 5 வேளை தொழுகைக்கு பெரும் பகுதி காலியா கிடக்கு. ஜும்மா தொழுகைக்கு, ஈதுடைய தொழுகைக்கு கூட்டம் கூடுகிற கூட்டம், ஆனால் 5 வேளை தொழுகைக்கு அங்க பள்ளி வாசல தொழக்கூடியவங்களை பார்க்க முடியல. ஆனால் அந்த ஊரில் ஆண்கள் இருக்கிறார்கள், ஜமாத்துக்கு வருவதில்லை. எப்படி அல்லாஹ்வின் உதவி வரும்? அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு ஊரை நலம் தரவும் வளம் தரவும் அல்லாஹ்வுடைய உதவி அந்த ஊருக்கு கிடைக்கிறது. மிக முக்கியமாக அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்களாக ஒன்றுபட்டு சுன்னாவை நிலைநாட்டக்கூடியவங்க அந்த ஊர் மாறணும். அந்த ஊர் சுன்னாவை கொண்டு ஒன்றுபடணும், தௌஹீதை கொண்டு ஒன்றுபடணும். இதுதான் ஜமாஅத், அல்லாஹ் வணங்குவதை கொண்டு ஒன்றுபடணும். அல் ஜமாஅத் என்று சொன்னா ஒன்றுபட்ட சத்தியத்தில் இருக்கிறது. அந்த சத்தியம் என்பது தௌஹீத், சத்தியம் என்பது சுன்னா, நபியின் வாழ்க்கையை பின்பற்றுவது, நபியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது, நபி தடுப்பதை விட்டு விலகுவது. இது மிக முக்கியமான. இதிலே எந்த மக்கள் எல்லாம் நபிக்கு மாறு செய்து நபிக்கு எதிராக நின்றாங்களோ அந்த ஊர்களை, எல்லா ஊர்களையும் அல்லாஹ் அழித்த வரலாறு தான் சூரா தௌபாவுடைய இந்த 9வது சூராவின் 70வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்துகளும் கிடைக்கணும், சலாமத்து இருக்கணும். அப்படின்னா என்ன இருக்கணும்? அல்லாஹ் தஆலா சூரா அல் ஆராஃப் 7வது சூராவுடைய 96வது ஆயத்துல சொல்வதை பாருங்க. وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ وَلَكِنْ كَذَّبُوا فَأَخَذْنَاهُمْ بِمَا كَانُوا يَكْسِبُونَ. இந்த ஆயத்துல மிகப்பெரிய செய்தி இருக்குது. ஒரு ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் என்ன தெரியுமா? وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى, அந்த ஊர் வாசிகள், அழிக்கப்பட்ட ஊர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது உண்மையிலேயே அந்த ஊர்வாசிகள் ஆமனு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருந்திருந்தால், வத்தகவ், அல்லாஹ்வுக்கு தக்வா உள்ளவர்களாக அவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் அல்லாஹ் என்ன செய்திருப்பானா? அழிச்சிருக்க மாட்டான். என்ன செய்வானா? லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அல்லாஹ்
பரக்கத்துகளின் வாசல்களை திறந்து விட்டிருப்பான். அல்லாஹ் சொல்றான், அவனுடைய அருட்கொடைகளின் வாசல்களை திறந்து விட்டிருப்பான். நாம் திறந்து விட்டிருப்போம் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன? வானத்திலிருந்து அல்லாஹ்வின் அருளின் வாசலை அல்லாஹ் திறந்து விடுவதுதான் மழையை இறக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்துவது, பசுமையை ஏற்படுத்துவது, தேவையான ரிசுக்கை கொடுப்பது. ஏன்னா வானத்திலிருந்தும் ரிசுக்கு இறங்குகிறது, பூமியிலிருந்தும் திறந்து விட்டிருப்பானா. பூமியிலே அல்லாஹ் தஆலா தண்ணீருடைய செழிப்பை, ஊற்றை, விவசாயத்தை பெருக்குவதை எல்லா விதத்திலும் வானத்திலிருந்து பூமியிலும் பரக்கத்துகள் இறங்கி இருக்குமா. நாம் திறந்து விட்டிருப்போம் அலைஹிம் பரக்காத். பரக்காத் என்றால் பரக்கத்துகள், எல்லா விதத்திலும் பரக்கத்துகள். அப்போ இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் வானத்திலிருந்து பூமியிலிருந்து தான் வருமா. அல்லாஹ் வானத்திலேயும் பரக்கத்தை திறந்து விடுவான், ஒண்ணுக்கு பல பரக்கத்துகளை. பூமியிலும் திறந்து விடுவான் என்று சொல்றான், ஒண்ணுக்கு பல பரக்கத்துகளை. அப்படின்னா ஒரு ஊர் செழிப்படைகிறது எப்பவா? ரெண்டு விஷயத்துல அல்லாஹ் சொல்றான். முதலாவது ஆமனு, ஈமான் கொண்டவர்களாக, தௌஹீதை உண்மையில வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு ஷிர்க்கை விட்டு குஃபரை விட்டு விலகியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது வத்தகௌ, தக்வா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா அல்லாஹ் தண்டனை இறக்கியிருப்பான். ஆகவேதான் அல்லாஹ் சொல்றான், வலக்கின் மாறாக கذبு, ஆனால் அல்லாஹ்வை பொய்ப்படுத்தி நபியை பொய்ப்படுத்தி நிராகரித்தவர்களாக ஆன பிறகு அவர்களை நாம் பிடித்து விட்டோம். பிமாக்கான யக்ஸிபூன், அவர்கள் செய்த காரியங்களுக்கு, அவர்கள் சம்பாதித்ததுக்கு அல்லாஹ் சொல்றான், அவர்களை நாம் தண்டனையை கொண்டு பிடித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனை ஏன் இறங்கும்? ஒரு ஊர்க்காரங்களுக்கு கذபாக இருக்க, கذபாக இருக்க, பொய்யர்களாக, ஈமானில் பொய்யர்களாக, அல்லாஹ்வுக்கு உண்மையாளர்களாக இல்லாம முனாஃபிக்குகளாக இருப்பது, குஃப்ரை கொண்டு வாழ்வது, இது கذபுங்கிற வார்த்தை குறிக்கும். அப்படி இருந்தா அல்லாஹ் தண்டனை இறக்கி விடுவான். பல விதத்தில் அல்லாஹ் பிடிப்பான். அப்படிதான் குறைஷிகளை பயத்திலும் பசியிலும் அல்லாஹ் பஞ்சத்திலும் நாட்டினான், அவர்கள் மீது சாட்டினான். அதனால அவர்களுடைய நிலைமை மோசமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் தஆலா இதை சொல்லும் போது இன்னொரு மிக முக்கியமான செய்தி இங்கே நாம் பார்த்து முடிக்கணும். ஒரு ஊர், ஏன் ஊர் இல்ல, பூமியே அழிக்கப்பட்டிருக்கு. பூமி முழுக்க தண்ணீரை தவிர எதுவும் தெரியல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்படுது. அந்த காட்சியை நினைச்சு பாருங்க. இந்த பூமியில, பூமிக்கு மேல தண்ணீரை தவிர எதுவும் தெரியல, முழு பூமியும். ஏன்னா அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து பூமியிலிருந்தும் வேதனை இறக்கி விட்டான். வானத்திலிருந்து மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருந்தது, பூமியிலிருந்து ஊற்றுகள் எல்லாம் பொங்கிடுச்சு, எங்கேயுமே எதுவும் மிஞ்சல. மலைகள் எல்லாம் தண்ணீருக்கு உள்ள போயிடுச்சு. ஏன்னா மேலே பார்க்கும்போது எந்த மலையும் தெரியல. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த பூமியில நாம இப்படி பார்த்தா அங்கெங்க மலைகள் தெரியுது, மலைகளே தெரியாத ஒரு பூமி, மரங்கள் தெரியாத ஒரு பூமி, எந்த உயிரினமும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பூமி. ஒரே ஒரு கப்பல் மட்டும் தெரியுது. அந்த கப்பலில சில மனிதர்கள் இருக்கிறாங்க, சில உயிரினங்கள் ஜோடி ஜோடியா அந்த கப்பலுக்குள்ள இருக்கு. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த காட்சியோடு எல்லாம் முடிஞ்சு மழையே அல்லாஹ் நிறுத்திட்டான். பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டா உன் தண்ணீரை உறிஞ்சி விடு அப்படின்னு. உடனே பூமி தண்ணீரை உள்ள இழுத்துக்குது. இப்ப அதுக்கு பிறகு மலைகள் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா தண்ணீர் மட்டம் இறங்க இறங்க வற்ற ஆரம்பிக்கும் போது பூமிக்கடிய தண்ணீர் இறங்க ஆரம்பிச்ச பிறகு முதலில் மலைகள் எல்லாம் மூழ்கி இருந்த அந்த நிலை மாறி மலைகளுடைய மேல் பகுதி தெரிய ஆரம்பிச்சு. இப்பதான் பூமியின் தளம் தெரிய ஆரம்பிக்குது, மலைகள் தெரிய ஆரம்பிக்குது. இந்த நிலையில அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம இப்ப பூமியில இறங்க சொல்றான். ஏன்னா இப்ப தரையும் தெரிஞ்சிருச்சு. இந்த அவர்களுடைய கப்பல் ஒரு மலைக்கு மேல தரை தட்டி நிக்குது, ஜூதி மலை. இப்ப அவங்க எல்லாம் அந்த மலையில இறங்கித்தான் இனி வாழ ஆரம்பிக்க போறாங்க. இந்த பூமியில எந்த மனிதனும் இல்லை, இந்த கப்பலில் இருந்த மக்களை தவிர யாருமே இல்லை. இப்ப நினைச்சு பாருங்க, இது ஒரு புது ஊர் உருவாக ஆரம்பிக்க போகுது. ஏன்னா எல்லாம் அழிக்கப்பட்டுச்சா இல்லையா? இனிமேல் தானே புதிதா ஊர் உருவாகணும். பூமியே அழிக்கப்பட்டுச்சு, மொத்த பூமியிலே எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. இப்போ ஒரே ஒரு கப்பல், அந்த கப்பலிலே சில மனிதர்கள், ஒரு 80 சில பேர், அவங்கதான் இப்ப கப்பலில் இருந்து இறங்கணும். இனி அவர்கள் தான் வீடுகள் கட்டி வாழணும், அவர்களுக்கு தேவையானதை விவசாயம் செய்து கொள்ளணும், அவங்களுக்கு இனி என்னென்ன வாழ்வாதாரம் தேவை அது எல்லாமே இனி இந்த பூமியில கிடைக்க போகுது.
அந்த கப்பலில் அவங்க முதல்ல அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஒவ்வொரு உயிரினங்களும் ஒரு ஜோடியை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த ஜோடிகள் இனி இந்த பூமியில பறக்கிறது பறக்க ஆரம்பிக்கும், நடக்கிறது நடக்க ஆரம்பிக்கும், ஓடுறது ஓட ஆரம்பிக்கும். இனிமேல் தான் ஊரே உருவாக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நின்றுட்டு அல்லாஹ்வுடைய ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை படிக்கணும். சூரா ஹூதுடைய 11வது சூராவுடைய 48வது ஆயத். அல்லாஹ் சொல்றான், கீல சொன்னோம். அல்லாஹ் சொன்னான் யாருக்கு? நூஹ். யா நூஹ், நூஹே இறங்குவீராக. இப்ப நீங்க இறங்குங்க. தண்ணீர் வற்றிடுச்சு, வெள்ளப்பிரளயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நூஹுடைய கப்பல் ஜூதி மலை மேல தங்கிடுச்சு. இப்ப அல்லாஹ் சொல்ற, நூஹே நீங்கள் இறங்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடான். கட்டளை இடும்போது அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, பிஸலாமின் மின்னா, நம்மிடமிருந்து சலாம் சொல்லப்பட்டவராக, சலாமை கொடுக்கப்பட்டவராக. சலாம்னா என்ன? நிம்மதி, அமைதி, ஒரு சாந்தி நிறைந்த வாழ்க்கைக்கு இந்த உலகத்துல இப்ப இந்த பூமியில நீங்க இறங்குங்க. அப்போ ஒரு ஊர் தேவைன்னா அந்த ஊருக்கு முதல்ல அல்லாஹ்வுடைய சலாம் தேவை. ஏன்னா நூஹ் அவரோடு இருக்கிற முஸ்லிம்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சலாம் சொல்றான். இந்த சலாம்ங்கிறது அல்லாஹ்வுடைய சலாம், சலாமின் மின்னா, நம்மிடமிருந்து உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், நீங்கள் இறங்குங்கள். அப்படி என்றால் ஒரு ஊர் அல்லாஹ்வுடைய சலாமை பெற்றவராக, அல்லாஹ்வின் நிம்மதியை பெற்றவர்களாக அந்த ஊர் இருக்கும். அதுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தௌஹீதும், அந்த நூஹை ஈமான் கொண்டவருடைய ஈமானுடைய தௌஹீதும் தான் அல்லாஹ்விடம் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது இந்த வெள்ள பிரளயத்திலிருந்து. அது மட்டும் இல்ல, இனி ஒரு ஊரா அவங்க உருவாகி வாழ ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் அவங்களுக்கு கிடைக்குது. அல்லாஹ் சொல்றான், நூஹே நீங்கள் இறங்குங்கள், பிஸலாமின் மின்னா வ பரக்காத்தின் அலைக் வ அலா உமமின் மிம்மக், இன்னும் நம்மிடமிருந்து உங்களுக்கு பரக்கத்துகள் உண்டாகட்டும். அதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இது நாம் ஒருவருக்கொரு சொல்ற சலாம் இருக்குதே, இந்த சலாம் உண்மையிலேயே ஒரு ஊர் நிம்மதி பெறுவதற்கு தேவையான சலாமை ஒருவருக்கொருவர் ஈமானை கொண்டு சொல்லிக்கிறோம். ஈமான் இல்லாதவர்கள் இந்த சலாமை சொல்ல மாட்டாங்க. காபிர்கள் சொல்லிக் கொள்வாங்களா? சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வின் ரஹ்மத்து உண்டாகட்டும், சலாம் உண்டாகட்டும், ரஹ்மத்து வ பரக்காத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் உங்களுக்கு உண்டாகட்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அவருடைய பரக்கத்துகளுக்கு அவருக்கும் அலை உங்கள் மீதும் அல்லாஹ் சொல்றான், நூஹே உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் பாக்கியங்கள் உண்டாகட்டும். உங்களோடு இருக்கின்ற முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே இவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் உங்களுக்கு உண்டாகட்டும். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கும் உங்களுடன் உள்ள மற்ற மக்களுக்கும் பெரும் பாக்கியங்கள் உண்டாகட்டும், இன்னும் பிற்காலத்துல வரக்கூடிய சந்ததிகளுக்கும் உண்டாகட்டும், நாம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலம் சுகமாக வாழ வைப்போம் அல்லாஹ் சொல்றான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களும் அதுக்கு பிறகு அவங்களுடைய சந்ததிகள் வருவாங்களா இல்லையா? ஏன்னா இதுக்கு பிறகு அடுத்தடுத்து சந்ததிகள் பெருக போகுது. ஏன்னா இதுவரைக்கும் வாழ்ந்தவங்க எல்லாம் அழிக்கப்பட்டுட்டாங்க. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல இருந்து உள்ள மக்களை கொண்டுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமி முழுக்க மக்கள் சந்ததிகள் உருவாயிருக்காங்க. அப்ப முஸ்லிம்களாக வாழ்ந்த அந்த கப்பல்ல இருந்தவங்களை கொண்டுதான் இன்னைக்கு முஸ்லீம் அல்லாஹ் கூட வந்திருக்கிறாங்க. இதை சொல்லும் போது அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான், உங்களுக்கும் உங்களோடு இருக்கின்ற இவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளும் சலாமும் உண்டாகட்டும், இவங்களுடைய சந்ததிகளுக்கு உண்டாகட்டும், ஒரு குறிப்பிட்ட காலம் சுகமா வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பின்னர் அவருடைய நிலையை சொல்றான், அவர்களை நம்முடைய துன்பம் வந்தடையும், தண்டனை வந்தடையும். ஏன்? அதுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம பார்க்கிற நிலைமை வந்துருச்சு. என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்க உருவாயிட்டாங்க, பாவங்களை செய்யறவங்க உருவாக்கிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட காலத்துல இணை வைப்பு முழுக்க அழிக்கப்பட்டு இணை வைக்கிறவர்கள் அழிக்கப்பட்டுட்டாங்க. ஆனா திரும்ப அந்த முஸ்லிம்கள் இருந்து வரக்கூடிய பின்னாடி வந்த சந்ததிகள் இருக்கிறாங்களே, அந்த சந்ததிகள் சிலைகளை திரும்ப வணங்க ஆரம்பிக்கிறாங்க, திரும்ப ஹராமான செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை சொல்லும் போது அல்லாஹ் சொல்ற, ஒரு குறிப்பிட்ட காலம் நல்லா நீங்க அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்களா கீழ்ப்படிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சுகத்தை கொடுப்போம். அதுக்கு பிறகு ஒரு சந்ததி வருது இல்லையா, அவங்க பாவங்களையும் ஹராமையும் குஃப்ரையும் ஷிர்கையும் செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு ஒரு துன்பத்தை, ஒரு துன்பம் தரக்கூடிய வேதனையை நாம் அவர்கள் மீது சாட்டுவோம், நம்முடைய துன்புறுத்தும் வேதனை அவர்களுக்கு வந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்றான்.
அதுதான் அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பிறகு வந்த சமுதாயங்கள், ஆது சமூத் சமுதாயங்கள், என்னென்ன வரலாறு நம்ம பார்க்க அழிக்கப்பட்ட சமுதாயம் வரலாம், அவங்க எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிற்காலத்துல வந்து சந்ததியினர் தான். அதே மாதிரி குறைஷிகள் அல்லாஹ்வுடைய தண்டனை காணானாங்க, அவங்களும் பிற்காலத்துல ஒரு சந்ததி தான். இனிக்கும் அல்லாஹ்வுத்தால எங்கெங்க வேதனை தண்டனை இறக்கி அந்த தௌஹீத் இல்லாத மக்களுக்கு சோதனை இறக்குறானோ, குஃப்ரின் ஷிர்கில் இருக்கிறவங்களுக்கு தண்டனை இறக்குறாங்களோ, அவங்க எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சந்ததி தான். ஆனா அவங்களுக்கு அந்த நாசத்தின் தண்டனை அல்லாஹ் இறக்குவதற்கு காரணம் அவங்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான். ஆகவே இந்த ஆதாரங்களிலிருந்து மிக முக்கியமாக தெரிந்து கொள்வது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய சலாமும் பரக்கத்துகளும் நம்முடைய ஊர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஈமானும் தக்வாவும் இருக்க வேண்டும், தௌஹீத் இருக்க வேண்டும், நபிக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவங்களுக்கு மாறு செய்யக்கூடாது, பிதஅத்தை விட்டுற வேண்டும். அதுதான் அந்த இல்மை பரப்புவது, அதன் மூலமா சீர்திருத்தம் நடந்தால்தான் அல்லாஹ்வுடன் நமக்கு பாதுகாப்பு இருக்கும். இந்த உலகத்துல பசியோ பஞ்சமோ பயமோ இல்லாம தைரியமா வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹு தஆலா நிரந்தரமான சொர்க்கத்தையும் கொடுப்பாங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லோர்கள்ல ஊரில் மக்களில் நல்ல நலனும் வளமும் பெறக்கூடிய மக்களாக, பரக்கத்து நிறைந்த மக்களாக நாம் ஆகுவதற்கு நாம் இந்த தௌஹீதையும் சுன்னாவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செய்யணும். அதற்காக சத்தியத்தை ஒருவருக்கு ஒரு எடுத்து சொல்லிக் கொள்ளணும். சீர்திருத்த பணியை விட்டுறக்கூடாது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீட்டிலும் தௌஹீத் போகிறக்கும், ஷிர்கை விட்டு அந்த மக்களை விளக்கறக்கும், சுன்னா போய் சேருவதற்கும், பிதஅத்தை விட்டு விளக்கறக்கும், நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்களோ அது போன்று இந்த மார்க்கத்தை விலகி சரியான முறையில எல்லா வழிகட்ட கூட்டங்கள் சிந்தனைகளை விட்டு மக்களை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து தாவாவை, இஸ்லாமிய கல்வியை பரப்புவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மக்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.